கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, உழைக்கும் உடல் திறனில்லாத ஒருவன் சிலரிடம் கையேந்தி காசு வாங்கி பிழைத்து கொண்டிருந்தான். அவனிடம் குடிப்பழக்கமும் இருந்ததால் இவனுக்கு ஏன் உதவ வேண்டும் என எண்ணி சிலர் உதவி செய்வதில்லை. ஒரு நாள் அவன் கடுமையான ஜுரத்தோடும் பசியோடும் இருந்த ஒரு வேளையில் ஒருவரிடம் போய் உதவி கேட்டான். அவன் எளியோருக்கு உதவி செய்யும் நற்பண்புடையவர். ஆனாலும் இவனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவனுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டார். ஆனால் மறுநாள் அவன் மரித்து போய் கிடந்ததை பார்க்க நேர்ந்த போது தான் செய்ய தவறிய உதவியை எண்ணி மிகவும் வருந்தினார். சில நேரங்களில் பிறருக்கு உதவி செய்யும் நற்பண்பு நமக்கு இருந்தாலும் அவரிடம் காண நேரிடும் சில தீய பண்புகளை பார்த்து உதவி செய்ய தேவையில்லை என எண்ணிவிடுகிறோம். தவறானவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் தவறுகளுக்கு ஊக்குவிப்பது போல ஒன்றாகிவிடும் என்பது உண்மை. ஆயினும் சில மனிதாபிமான செயல்களை செய்ய முடியாமல் இவ்விதமான ஒரு எண்ணமே தடையாகவும் மாறிவிடக்கூடாது. வாழ வழி தெரியாதவர்களும் பிறர் தயவை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் உள்ளவர்களும் உதவி நாடி வருகின்றவர்களும் குணநிலையில் சிறந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்க இயலாது. அவர்கள் நல்லவர்களா மோசமானவர்களா என்பதை விட உதவி பெற வேண்டிய நிர்பந்தமான நிலையில் உள்ளவர்களா என்பதை அறிவதே முக்கியமானது. அன்பு, இரக்கம், தயவு ஆகிய நற்குணங்கள் பிறர் எந்த அளவிற்கு நல்லவர்கள் சிறந்தவர்கள் என்று பார்த்து கொண்டிராது. அவர்களின் துன்பமான பின்னணியும் வறுமையும் வேதனையும் நிர்பந்தமுமே அங்கே முக்கிய விஷயங்களாக தோன்றும். இஸ்ரவேலின் ஜனங்கள் கடின மனதுடையவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் தேவனுக்கு இசைந்து போகாதவர்களுமாய் இருந்த வேளையிலும் அவர்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து ஆதரிக்க தேவன் கிருபையுள்ளவராய் இருந்தார். ஏனென்றால் கானானை நோக்கி அவர்களின் பயணத்தை தேவன் கிருபை செய்தாலன்றி வேற எந்த விதத்திலும் வாழ்வதற்கு அவர்களுக்கு வழியேற்றிருந்தனர். பிறருடைய தீய பண்பு அல்ல அவர்களின் பரிதாப நிலைமை நம்மை ஈர்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாராய் இருந்தாலும் தேவன் வெறுக்கவில்லை. அது எந்த பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களை நேசித்தார். அவர்களுடைய சூழ்நிலையில பார்க்கிறார். அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமை பார்க்கிறார். கைவிடப்பட்ட நிலைமை பார்க்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அது குடிகாரனோ அல்லது உதாரித்தனமாகிறனோ யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் வேதம் சொல்லுது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும், செய்யத்தகாதவர்களுக்கு அல்ல அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். எளியவர்களுக்கு தயவு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். பிறர் நமக்கு செய்தவைகளை மனிதன் மறப்பதில்லை. பிறர் தனக்கு செய்தவைகளை மனிதன் மறப்பதில்லை. தான் பிறருக்கு செய்ய வேண்டியதை தான் மறக்கிறான். திரும்ப அதை நான் சொல்றேன். பிறர் தனக்கு செய்தவைகளை மனிதன் மறப்பதில்லை. எனக்கு ஒருத்த ஒண்ணு செஞ்சானா நான் அதை மறப்பதில்லை. ஆனா நான் பிறருக்கு செய்ய வேண்டியது தான் அதை மறக்கிறேன். அதான் உண்மை. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த எளியவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.